தமிழ்நாட்டுல பொம்மை முதல்வர் ஒருத்தர் இருக்கா இல்லையா, ஸ்டாலின் கிறுக்கு பைய, அவனுக்கு அந்த வீடியோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது டே ஸ்டாலின், கேக்குதா உனக்கு காது நல்லா கேக்குதா? கேக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உங்க தமிழ்நாட்டுல திருப்பூர்ங்கிற ஊர்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு புள்ளைய வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க தெரியுமா உனக்கு? உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு தெரியாம எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் தானே. சோ வந்து சரி விஷயத்தை கேளுங்க. அதாவது இந்த புள்ளைய கொண்டு ஸ்கூலுக்கு விட்டு வந்த அம்மா, அவங்க லேட்டர் கோல் வந்திருக்கு, அந்த புள்ள வந்துட்டு இறந்துட்டு ஓடி போய் பார்த்து அந்த புள்ளைய வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த புள்ளைக்கு மூக்கால ரத்தம் தொடச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கழுத்து வீங்கிருக்கு, கண்ணம் வீங்கிருக்கு. சோ நான் கேட்கிறவங்க கிட்ட, ஒரு நேச்சுரல் டெத்தா இருந்துன்னு சொன்னா, ஒரு நேச்சுரல் டெத் வந்துட்டு இப்படித்தான் இருக்குமா? இப்படித்தான் இருக்குமா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன், நேச்சுரல் டெத் இப்படித்தான் இருக்குமா? இவனுங்க அடிச்சு கொண்டிருக்காங்க, அந்த பிள்ளைய அடிச்சு கொண்டிருக்காங்க இல்லையா? இத பத்தி இந்த மினிஸ்டரா போட்டிருக்கான் இல்லையா, யாரு? அன்பில் மகேஷ்ங்கிற ஒரு பண்ணாட. டேய், உனக்கு தகுதி என்ன தெரியுமா? நீ வந்து உதயநிதியோட உன் ஃப்ரெண்டுனாலதான் நீ இந்த எஜுகேஷன் மினிஸ்டர். இப்படியாடா இருப்பாங்க? உனக்கு என்னடா தகுதி இருக்கு, என்னடா குவாலிபிகேஷன் இருக்கு? எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு இந்த உதயநிதியோட ஃப்ரெண்டு தவிர? நான் கேக்குறேன், ஏண்டா இந்த உதயநிதி பாத்துன்னு சொன்னா கேபினெட்ல போய் தூங்கிட்டு இருக்கான் செத்த போன மாதிரி. ஏண்டா ஒண்ணு மக்களுக்காக கதைக்க வச்சா அங்க போய் கேபினெட்ல தூங்கிட்டு இருக்கா பார்லிமெண்ட்? எல்லாம் மனுஷனாடா நீலாம் தகுதி சரியான தகுதியா இருக்கவனா? நீலாம் ஒப்பங்கார சிஎம்ஆ இருக்கன்னு சொல்லிட்டு மாங்கார புள்ளைய கொண்டு வந்துட்டு இங்க துணை முதலமைச்சரா போட்டு வச்சிருக்கான் பரதேசி. உன் குடும்பமே நார்ன குடும்பம் கேவலம் கட்டதுல கேவலம் கட்ட குடும்பம். வாங்கடா தற்குறி, இப்ப வாங்க டிஎம்கே கொத்தரிமை வாங்க, இங்க வந்து கதறுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த புள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க? எனக்கிட்ட வந்து கத்துறீங்களா? நான் கத்துறீங்களா? இந்த புள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் கேக்குறேன். ஒரு தாய், அந்த தாய் புள்ளைய பெத்து 9-10 மாசம் சுமந்து அந்த புள்ளைய பெத்தெடுத்து நம்ம வாழ்க்கை தரத்தை மாத்திராதா? நம்ம வாழ்க்கை மேல போயிடாதா? அந்த புள்ளை நம்மள மாத்திராதா? எவ்வளவு கனவு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த கனவை, அந்த புள்ளைய வந்து கொண்டுட்டீங்களேடா. அவனுக்கு யார பதில் சொல்லுவாங்க? என்னடா சொல்ல போறீங்க நீங்க எல்லாம்? நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொள்றேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் தான் நீங்க ஓட் பண்ணி கொண்டிருக்கீங்க. எப்படி? காசு வாங்கிட்டு ஓட் பண்ணி. நான் ஒண்ணு சொல்லிக் கொள்றேன், நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற அத்தனை பேரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற துரோகம்டா. இதை எழுதி வச்சுக்கோ. நீங்க செய்யற துரோகம் உனக்கு மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உன் ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, உன் பரம்பரைக்கே செய்யற துரோகம்டா. இது துரோகம். ஏன்னா நீ காசு போட்டு ஓட்டு வாங்குற, மத்தவங்க பத்தி யோசிக்கல. நீ வாங்குற காசு ஒரு மாசம் மட்டும் தாங்காதுடா. நான் ஒரு மாசம் தாங்காது. 5000 வாங்குறியா, 10,000 வாங்குறியா? தாங்காது. எத்தனை வருஷம்? அடுத்த 5 வருஷம் இப்படித்தான் கொல்லுவான், இப்படித்தான் செய்வான். இப்படியா நீங்க வாழ போறீங்க? இப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் சிந்திங்க மக்களே. பல பிரச்சனை போயிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை சுத்தி பாருங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் சுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க ப்ளீஸ்.